வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் மீது வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக இந்த விஷயம் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சற்று அரசியல் ரீதியாக பின்னாடி ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக வெக்கக்கேடான செயல் தான். ஆனால் இப்போ சொல்லப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகள் தான். இவர்களெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், யாரும் குற்றவாளிகள் கிடையாது. போலீஸ் சொல்லுது, அவ்வளோதான். இதில் அந்த ஏடிஜிபியை செக்யூர் பண்ண சொன்னாங்க. அவர் விசாரணைக்கு கைதுன்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா அது அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிந்து பேப்பர்லாம் என்ன எழுதுறாங்கன்னா செக்யூர்டுன்னு எழுதுறாங்க. செக்யூர்டுனா அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் கேட்குறாங்க தமிழ்நாடு வழக்கறிஞரை பார்த்து, கைது செய்கிற அதிகாரம் நீதிபதிகளுக்கு இருக்கான்னு. அதில் 2 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் மன்மோகன்ற ஜட்ஜு கேட்குறாரு, நான் 18 வருஷமாக ஜட்ஜாக இருக்கேன், ஒருத்தரை கைது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளுக்கு இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்துன்றார். ஆக்சுவலாக அந்த அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பல எம்எல்ஏ பண்ணுறாங்க, இந்த எம்எல்ஏ மாட்டிக்கிட்டாரு. பல அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க, இவர் மாட்டிக்கிட்டாரு. காதல் திருமணங்களுக்கு எதிரான போக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. கலப்பு திருமணங்களுக்கு எதிரான போக்கு திராவிட மாடல் ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. அது வெட்கக்கேடு. இது திராவிட மாடல் ஆட்சிக்கு வெட்கக்கேடு. திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கைகள் டோட்டலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை உறுத்தும் போல, அதனால தான் அறவேக்காட்டுத்தனமான அறிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காரு. தஞ்சையில் விவசாய மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதன் காரணமாக கருப்பு கொடி ஏந்தி போராடினா உங்களுடைய காவல்துறையை கொண்டு அடக்கிறது, அவங்களை கைது செய்யறதா பாசிச மாடல், இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அடுக்கடுக்கான கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய பதில, போராடுறது விவசாயிகளோட உரிமை, அவங்க தடி எடுத்ததுக்கு அடிக்கிறீங்க, கருப்பு கொடி காட்டுறது உரிமை, பல வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்றது உண்மைதான். அரைவேக்காட்டுத்தனன்றது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. சொல்லலாம், இவர் பொம்மை முதலமைச்சர்ன்றாரு, ஒரு அரைவேக்காடுன்றாரு. அரைவேக்காடுன்றது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். போலீஸ் வாகனத்தில் ஆள் கடத்தல், இந்த சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்லாது டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் சரி மக்களிடமும் சரி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது எப்படிங்க ஒரு ஏடிஜிபியோட வாகனத்தில் ஒரு சிறுவனை கடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியை எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இதில் ஏடிஜிபிக்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறி தற்போது அவர் அதிரடியாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு விவகாரம் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்க. இதில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஒரு எம்எல்ஏவே சம்மந்தப்பட்டிருக்கார். அப்படிங்கும்போது நீதிமன்றமும் பல கேள்விகளை அடுக்கி இருக்கு. முதல்ல இந்த விஷயத்தை ஒரு வெக்கக்கேடான செயலாக பார்க்கணுமா, இல்லை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக வெக்கக்கேடான செயல் தான். ஆனால் இப்போ சொல்லப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகள் தான். இவர்களெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், யாரும் குற்றவாளிகள் கிடையாது. போலீஸ் சொல்லுது, அவ்வளோதான். இதில் அந்த ஏடிஜிபியை செக்யூர் பண்ண சொன்னாங்க. அவர் விசாரணைக்கு கைதுன்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா அது அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிந்து பேப்பர்லாம் என்ன எழுதுறாங்கன்னா செக்யூர்டுன்னு எழுதுறாங்க. செக்யூர்டுனா அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இப்போ கைது செய்யப்பட்டார்னா நேற்று 20 மணி நேரம் விசாரணை பண்ணிவிட்டு அவரை அனுப்பிட்டாங்க. கைதுன்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் ஜெயிலுக்கு அனுப்பிடணும், அதை செய்யலை. இதுக்கு நடுப்புற அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க நேற்று காலையில். இன்றைக்கி 18ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த டெவலப்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் கேட்குறாங்க தமிழ்நாடு வழக்கறிஞரை பார்த்து, கைது செய்கிற அதிகாரம் நீதிபதிகளுக்கு இருக்கான்னு. அதில் 2 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் மன்மோகன்ற ஜட்ஜு கேட்குறாரு, நான் 18 வருஷமாக ஜட்ஜாக இருக்கேன், ஒருத்தரை கைது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளுக்கு இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்துன்றார். ஆக்சுவலாக அந்த அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது. இன்னாரை கைது செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது. அது விசாரணை அதிகாரியோட முழு பொறுப்பு. இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் செய்த பிழை என்பது பூவை ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராம் 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன பொழுது அவர்களை விசாரணைக்கு அழைத்து செல்லுங்கள்னு சொல்லியிருக்கணும், அதோடு நிறுத்தியிருக்கணும். மாறா ஒரு படி மேலே போய் ஏடிஜிபியை கைது பண்ணுங்கன்னு சொல்கிறது அப்பயே விமர்சனத்துக்கு உள்ளானது. ஒரு தரப்பு வழக்கறிஞர்கள் விவரம் அறிந்த சட்ட நிபுணர்கள் கைது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது. அதை தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது. ஒரு ஜட்ஜு கேட்குறார், 2 ஜட்ஜில் ஜஸ்டிஸ் பொயான் அண்ட் ஜஸ்டிஸ் மன்மோகன், அதில் 2வது நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் மன்மோகன் கேட்குறார், 18 ஆண்டுகளாக நான்
நீதிபதியாக பணியாற்றி வருகிறேன், உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும். இப்படி ஒரு அதிகாரம், ஒருவரை கைது செய்ய சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிபதிகளுக்கு இருக்கிறது என்று தான் எனக்கு இப்பொழுதுதான் தெரிய வந்தது. அந்த பெஞ்சோட தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் புயான் சொல்கிறாரு, துரதிருஷ்டவசமாக இத்தகைய தீர்ப்புகளை சில உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இது சட்டத்துக்கு மீறிய செயல் என்று உச்சநீதிமன்றம் மறைமுகமாக தெரிவிக்கிறது. ஆகவே ஏடிஜிபி ஜெயராம் அவர்களை கைது செய்ய சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தவறு என்பது உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்துக்களால் இன்று நிரூபணமாகிறது. நேற்றே சிலர் இது குறித்து பேசினார்கள். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ். எப்படி அவரை சஸ்பெண்ட் பண்ணலான்னு கேட்டாங்க. ஏன்னா அவர் 24 மணி நேரம் கஸ்டடியில் இது விசாரணையில் இருக்கிறதா இல்லைன்னாங்க. சரி, நாளைக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு எம்எல்ஏ பூவை, அவர் பேர்னா பூவை ஜெகன்மோகன், ஏடிஜிபி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடியை பிரிப்பதற்காக மிக மோசமான கேவலமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டு. அதில் அந்த பையனோட திருமணம் செய்து கொண்ட அந்த இளைஞனோட தம்பியை, அவன் ஒரு ஜுவனைல் சிறுவன், 17 வயது சிறுவனை ஏடிஜிபி காரில் கடத்தியிருக்காங்க. அவங்க அண்ணன் எங்கே இருக்கான்னு கேட்கறதுக்கு. கடத்தணுன்றதுக்கு அந்த ஏடிஜிபியோட கார் டிரைவரும் அவர் அனுப்பின ஒரு எஸ்ஐயும் சாட்சி சொல்லியிருக்காங்கன்னு போலீஸ் சொல்லுது. திருவள்ளூர் மாவட்ட திருவலங்காடு போலீஸ் சொல்லுது. ரெண்டாவது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த பையனை, சின்ன பையனை கொண்டு போய் ஹோட்டலில் உட்கார வச்சு அவனை கூட அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அல்லது மிரட்டினானுங்களா என்ன பண்ணாதோ தெரியாது, அந்த விஷுவல்ஸ்லாம் வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் எங்ககிட்ட இருக்குன்னு கோர்ட்டு சொல்லுது. அதனால் அந்த பையன் கடத்தப்பட்டான்றது காவல்துறையோட விசாரணையில் பூர்வாங்க ஆதாரமாக தெரியுது. இதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ போயின்றது வழக்கோட விசாரணை முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். ஏடிஜிபியை நேரடியாக கைது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இருக்கா இல்லையான்றதான் இப்போ கேள்வி. அந்த அதிகாரம் இல்லைன்னு உச்சநீதிமன்றமே தெரிவிக்குது. இப்போ இது விசாரணை அதிகாரியை அதை மறுத்துருக்கலாம், கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 12 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி ஒரு வழக்கில் ஒரு விசில் ப்ளோவர், ஒரு வெப்சைட், அப்போல்லாம் வெப்சைட் ஃபேமஸ், வெப்சைட்டில் ஒரு நீதிபதியை பற்றி தொடர்ந்து கடுமையான கண்டனங்களோடு அவதூறாக எழுதி வந்தார். அப்போ அந்த நீதிபதி ஒரு கட்டத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார். அந்த வெப்சைட் நடத்துகிறவர் மேலே கேஸ் போடுங்க, அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டார். ஆனால் வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணால் அவர் அடுத்த நிமிஷமாக வேறு ஒரு வெப்சைட் எழுத ஆரம்பித்தார். டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்குது. சிபிஐ விசாரணைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். 3 மாதங்கள் கழித்து அந்த விசாரணை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு வரும்போது அந்த நபரை கைது பண்ணுங்கன்னு நீதிபதி சொன்னார். தன்னை பற்றி அவதூறாக எழுதுகிற அந்த நபரை கைது பண்ணுங்கன்னு சிபிஐக்கு அந்த நீதிபதி சொன்னார். அப்போ சிபிஐ அதிகாரிகள், அங்கே இருந்த டிஎஸ்பி ஆஃபீஸர் சொன்னார், கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் நாங்கள் இதுவரை 10 முறை விசாரணைக்கு அழைத்தோம், 10 முறை விசாரணைக்கு வந்தார், இதை கையெழுத்து போட்டிருக்காரு லெட்ஜரில். அந்த லெட்ஜர் எடுத்து காமிச்சாங்க. அவர் விசாரணைக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார், அதனால் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் எப்போ கைது செய்வோம், நாட்டை விட்டு தப்பிச்சு போய்டும், விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் தான் கைது செய்வோம். அவர் பரிபூர்ணமாக விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார், அதனால் அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீதிபதியிடம், உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் கைது செய்யுங்கள் என்று சிபிஐக்கு உத்தரவு போட்ட போது சிபிஐ விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ரேங்க் கிளர்க் ஆஃபீஸர் கைது செய்ய மாட்டேன் என்று சொன்னார். ஆகவே கைது செய்யக்கூடிய அதிகாரம் என்பது பொதுவாக ஐஓ என்று சொல்லக்கூடிய எந்த வழக்கிலும் விசாரணை அதிகாரிக்கு தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நபரை, அதுவும் ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கைது செய்யுங்கள் என்ற உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இல்லை என்பதுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இதனால் ஜெயராம் உத்தமர், நல்லவர்னோ அல்லது குற்றவாளினோ ரெண்டுமே நம்ம சொல்ல முடியாது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டதற்கும் குற்றவாளிக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. தீர்ப்பு வரணும். ஆகவே இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தோட அணுகுமுறை என்பது தவறு என்று உச்சநீதிமன்றத்தோட இன்றைய தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்குது. அடுத்து என்ன நடக்கும்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, ஏன்னா வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நேற்று கூட 10 மணி நேரம் 2 பேர்ட்டையும், யார் ஜெகன்மூர்த்தி கிட்டையும் ஏடிஜிபி கிட்டையும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் விசாரணை நடத்தினாங்கன்னு செய்திகள் வருது. 20 மணி நேரத்துக்கு மேலே நடத்தி அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பிட்டு இருக்காங்க, கைது செய்யாமல் அவர் அனுப்பிட்டு இருக்காங்க. கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு உயர்நீதிமன்றத்துக்கு புட்டு வைத்திருக்கிறது தலையில். இப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஏடிஜிபி ஜெயராமை சஸ்பெண்ட் செய்ததை ஏன் அப்படிங்கிற கேள்வியை சுப்ரீம் கோர்ட் எழுப்பியிருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை உடனடியாக இதுக்கு பதிலளிக்கணும் அப்படிங்கிற ரீதியில் சுப்ரீம் கோர்ட் ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்கு. ஆமா, இப்போ தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை என்ன பதில் சொல்ல? இல்லை, அது உள்துறை செயலாளர் தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. காவல்துறை சஸ்பெண்ட் பண்ணல, உள்துறை செயலாளர் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க.
நாளைக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். 24 மணி நேரத்தில் பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போது கஸ்டடியில் ஒருத்தர் 24 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் அவரை சஸ்பெண்ட் பண்ணலான்றது சர்வீஸ் ரூல்ஸில் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணோன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. எனவே சுப்ரீம் கோர்ட் இதை சீரியஸாக பார்த்தது. முதல் விஷயம், அவரை கைது செய்ய சொல்லி உத்தரவு போடுறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது என்று தான் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்கிறாரு, நான் 18 வருஷமாக ஜட்ஜாக இருக்கேன், எனக்கு இப்போ தான் தெரியும் இப்படிலாம் உத்தரவு போட முடியுமான்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய ஜட்ஜு சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் புயான்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, சில நீதிமன்றங்கள் இந்தியா பூரா இப்படி வினோதமான தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு ஏடிஜிபியாக இருந்த ஒருத்தர், யூனிஃபார்மில் இருந்த ஒருத்தரை நேரடியாக ஜெயிலுக்கு அனுப்பியது இது தான் முதல். ஜெயிலுக்கு அனுப்பல குகன், மறுபடியும் புரிஞ்சு இல்லை. கைதுன்னு சொன்னும்போது அதான் அவரை கைது பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு அவரை கைது பண்ணும்போது யூனிஃபார்மை கைட்டிட்டாங்க, சிவில் ட்ரெஸ்ஸில் தான் வச்சு கூட்டு போனாங்க. அது கூட அரெஸ்ட்டுன்னு அவங்க சொல்லலை, செக்யூர்டுனாங்க. 20 மணி நேரம் விசாரணை பண்ணிவிட்டு அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மேஜிஸ்ட்ரேட்னால ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரொடியூஸ் பண்ணி, அது அவசியமே இல்லைன்னு தான் காவல்துறையே சொல்லிடுச்சு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தோட இந்த கருத்துக்கு பிறகு நிச்சயமாக நிலைமை சுமூகமாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ சுலபமாக நீங்கள் விசாரணை அதிகாரி ஏடிஜிபி ஜெயராம் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார் அப்படின்னா கைது பண்ணலாம். ஆனால் கோர்ட் அதை ஆர்டர் பண்ண முடியாது. கைது பண்ணுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கோர்ட்டு கிடையாது, அது ஐஓவோட அதிகாரம். கைது பண்ணுறது போலீஸோட வேலைங்க, கோர்ட்டோட வேலை கிடையாது. இன்னார கைது பண்ணு அப்படின்னு கோர்ட்டு சொல்ல முடியாது, உத்தரவிட முடியாது. கைது பண்ணாதன்னு முன்ஜாமீன் கொடுக்கலாம், அதுதான முன்ஜாமீன் இருக்கு. பெயில் அல்லது கைது பண்ணவனை விடுதலை பண்ணுன்னு கொடுக்கலாம், அது பெயில். கைது பண்ணாதன்னு கொடுக்கறது ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாம், கைது பண்ணவனை விடுதலை பண்ணுன்னு பெயில் கொடுக்கலாம். இது ரெண்டை கோர்ட்டு செய்யலாம். ஆனால் இன்னார கைது பண்ணுன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் கோர்ட்டு கிடையாது. அதை தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டோட வார்த்தையில் சொன்னால் ஜட்ஜி சொல்கிறாரு, நான் 18 வருஷமாக ஜட்ஜாக இருக்கேன், இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுன்றார். அப்போ எந்த அளவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வரம்பை மீறி இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் தானே சொல்லுது, இப்படி ஒரு அதிகாரம் இருக்கானே எனக்கு தெரியாதுன்னு. இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கட்ட பஞ்சாயத்து செய்யவா உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி வேல்முருகன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். 84,000 மக்கள் உங்களை ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க, ஆனால் அதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கு. நியாயமான கேள்வி. அந்த எம்எல்ஏ அதை குறித்து தான் யோசிக்க வேண்டும். ரொம்ப நியாயமாக கேட்டிருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து பல எம்எல்ஏ பண்ணுறாங்க, இந்த எம்எல்ஏ மாட்டிக்கிட்டாரு. பல அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க, இவர் மாட்டிக்கிட்டாரு. காதல் திருமணங்களுக்கு எதிரான போக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. கலப்பு திருமணங்களுக்கு எதிரான போக்கு திராவிட மாடல் ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. அது வெட்கக்கேடு. இது திராவிட மாடல் ஆட்சிக்கு வெட்கக்கேடு. ஏன் அண்ணாவோட மிகப்பெரிய சாதனை என்ன? சாதி மறுப்பு திருமணம். சாதி மறுப்பு திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது அண்ணாவோட பெருமை. சாதி மறுப்பு திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம்னா காதல் திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் பெரும்பாலும் பெற்றோர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். 21 வயது ஆணுக்கும் 18 வயது பெண்ணுக்கும் ஆனால் சட்ட மறுப்பு அவங்க கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறாங்க, கோயிலில் வச்சோ அல்லது சுயமரியாதை திருமணம் எது பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தவர் அண்ணா. அவர் வழி வந்ததாக சொல்லிக்கிற தம்பட்டம் அடித்துக்கிற இந்த அரசு திராவிட மாடல் ஆட்சின்னு காலையில் எந்திரிச்சா ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் 3000 தடவை சொல்கிற இந்த ஆட்சியில் இன்றைக்கி கலப்பு திருமணங்களுக்கு எதிரான போக்கு அதிகரித்து வருவது வெட்கக்கேடானது. தமிழ்நாடு பூரா இன்றைக்கி ஆணவ படுகொலைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. முந்தெல்லாம் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் காதலர்களை திருமணம் செஞ்சுக்கணுன்னா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 14 நாள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஒட்டுவான். 14 நாள் பொறுத்து கல்யாணம் பண்ணும்போது 2 சாட்சி இருந்தால் போதும். இப்போ அவ்வளோ இப்போ சிஸ்டத்தையே அவ்வளோ தூரம் ரொம்ப டஃப்பாக மாற்றிட்டானுங்க. போனால் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறது இல்லை. உங்கள் அப்பாவை கூட்டணும், அம்மாவை கூட்டணும் வராங்க. எந்த பெற்றோர் காதல் திருமணத்துக்கு ஒத்துப்பாங்க? சார்பதியாக இப்படிலாம் நடக்குது, ரொம்ப அட்டுடியாக நடக்குது. எவ்வளோ தூரம் அதை தள்ளி போட முடியுமோ தள்ளி போடுறது, அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறது. 14 நாள் நோட்டீஸ் ஒட்டணும்னா அதை இல்லை இன்னும் கூடுதலாக ஒட்டணுன்றது, அக்செப்டே பண்ண மறுக்கிறது. இந்த சாதிய மனப்பான்மை அரசு துறைகளில் மிகப்பெரிய அளவில் வலுவாக வேறுன்ற ஆரம்பிச்சிடுச்சு. மாவட்டங்களில் இன்னும் மோசம். போய் எஸ்பியை பாருன்றாங்க. அவசியமே இல்லை எஸ்பியை பார்க்கறதுக்கு. பையன் 21 பொண்ணு 18 2 பேரையும் கூப்பிட்டு ரெஜிஸ்டார் சம்மதமானு கேட்கணும், அவ்வளோதான். 2 பேருக்கு சாட்சி 2 சாட்சி இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர உனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. இந்த கவர்னர் விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, எந்த மசோதாவை சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பினாலும் கையெழுத்து போடுறத தவிர உனக்கு வேறு எந்த வேலையும் இல்லைன்னு. அதே வேலை தான் ரெஜிஸ்டார் இருக்கும். வயது ஆணும் பெண்ணும், திருமண வயதை எட்டி ஆணும் பெண்ணும் தாங்கள் திருமணம் செய்து கொள்வதாக விருந்து சொன்னால் அவங்க ஜாதி மதம் வயசு வித்தியாசம் அது எதையுமே நீ பார்க்கக்கூடாது. வயசை 18 21 அவ்வளோதான். அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்களா, ஃபைன். 14 நாள் நோட்டீஸ் போர்டு போர்டில். அதுக்கு பிறகு 2 பேரையும் கூப்பிட்டு 2 சாட்சியை வச்சு கையெழுத்து போடுறத தவிர கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர உனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது.
9,000 கேள்வி கேட்டு அலக்கழிக்கிறது, டிஸ்ட்ரிக்டில் எஸ்பி ஆஃபீஸுக்கு போன்றது, எஸ்பி ஆஃபீஸுக்கு போனால் லோக்கல் போலீஸுக்கு போன்றது. ஸோ இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை. அதாவது இடைநிலை சாதிகளோட அட்டூழியம் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கு என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கைகள் டோட்டலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை உறுத்தும் போல, அதனால தான் அறவேக்காட்டுத்தனமான அறிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காரு. அறவேக்காட்டுத்தனம் எது அப்படின்னா, நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் இருக்கிறது தான் அறவேக்காட்டுத்தனம். தஞ்சையில் விவசாய மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாதன் காரணமாக கருப்பு கொடி ஏந்தி போராடினா உங்களுடைய காவல்துறையை கொண்டு அடக்கிறது, அவங்களை கைது செய்யறதா பாசிச மாடல், இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அடுக்கடுக்கான கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உங்களுடைய பதில் என்ன? டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் கரெக்டு தான். பெரும்பாலும் இது உண்மை தான். போராடுறது விவசாயிகளோட உரிமை. அவங்க தடி எடுத்ததுக்கு அடிக்கிறீங்க. கருப்பு கொடி காட்டுறது உரிமை. பல வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்றது உண்மை தான். அரைவேக்காட்டுத்தனன்றது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. சொல்லலாம், இவர் பொம்மை முதலமைச்சர்ன்றாரு, ஒரு அரைவேக்காடுன்றாரு. அரைவேக்காடுன்றது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. ஆனால் அதை எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை பார்த்து பேசினா முதலமைச்சரும் அதை ஒப்புக்கொள்ளணும், முதலமைச்சரை ஆதரிக்கக்கூடிய நபர்களும் அதை ஒப்புக்கொள்ளணும். அப்போ குதிக்கக்கூடாது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடாது. பொம்மை முதல்வர் என்பது ஒன்றும் அவதூறான வார்த்தை கிடையாது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. அதே மாதிரி அரைவேக்காட்டுத்தனம் என்பது தவறான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட்ரி வேர்டோ கிடையாது. இவையெல்லாம் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட வார்த்தைகள் தான். 2 பேருக்கும் அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும். இன்றைக்கி எடப்பாடியை பற்றி அரைவேக்காட்டுத்தனம்னு சொன்னால் எடப்பாடி கோவம் வருது, ஏன் கோவப்படுற அப்படின்னு திமுககாரங்களை கேட்குறாங்கல்ல. அப்போ ஸ்டாலினை பார்த்து சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வரக்கூடாது. முதலமைச்சர் அரைவேக்காட்டுத்தனமாக பேசுகிறார்கள் எதிர்க்கட்சி சொன்னால் அப்போ நீங்களும் பொங்கி எழக்கூடாது. இது பொம்மைன்றதும் தப்பு கிடையாது, அரைவேக்காடுன்றதும் தப்பு கிடையாது. இஷ்யூக்கு வாங்க, பிரச்சனை என்ன? இல்லை, பொம்மை முதல்வர்லாம் சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் பொம்மை முதல்வன் தாராளமாக சொல்லாங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. ஊழல் நிறைந்த ஆட்சின்னு சொல்கிறதுக்கு ஜெயலலிதா கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் நீ இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வராத, பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இதெல்லாம் ரொம்ப சகஜமான குற்றச்சாட்டு. ஒரு கட்சியை பார்த்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பார்த்து ஊழல் ஆட்சின்னு சொல்கிறது சகஜம் ஜனநாயகத்தில். இந்த அளவு கூட உனக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னா எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் 2013 ஜெயலலிதாவை கேட்டுது. ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதி கேட்டார். உன்னா ஜெயலலிதா அவதூறு வழக்கு போட்டப்ப. அதே தான் பொம்மை முதல்வர்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விமர்சனம் தான். அது ஒன்றும் அவதூறு கிடையாது. அதே மாதிரி அரைவேக்காட்டுத்தனமான அறிக்கைன்றதும் தப்பு கிடையாது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான், அன்பார்லிமெண்ட்ரி கிடையாது. 2 பேரும் இதை புரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொட்டாசினியாக இருக்கக்கூடாது. அப்போ எதுக்கு அரசியல் இருக்கீங்க? பொம்மை முதல்வர்ன்றது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாதுங்க, அது விமர்சனங்க. அது விமர்சனத்துக்கு பிடிக்கலன்னா எதுக்கு நீங்கள் அரசியல் இருக்குங்க? இடிப்பாறை இல்லை ஏமராமன்னன், கெடுப்பார் இல்லான்னு கெடும். ஜெயலலிதாவும் கருணாநிதியும் எம்ஜிஆரும் கருணாநிதியும் எவ்வளோ விமர்சனங்களை பண்ணாங்க. அவதூறு கிடையாதுங்க, அது பொலிட்டிக்கல் கமெண்ட். அது பொம்மை முதல்வன்றது நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களை சுற்றி இருக்கவன் தான் நிர்வகிக்கிறான் அப்படின்றது. தட்ஸ் அ சார்ஜ். ஒரு ஜனநாயகத்தில் அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது எதிர்க்கட்சி தலைவருக்கு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து உங்களுக்கு எந்த விவரமும் புரியல, நீங்கள் அரைவேக்காடுன்னு சொல்கிற உரிமை முதலமைச்சருக்கு இருக்குது. இது 2ஐயும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் பல விஷயங்களை உங்களுக்கு தெரியாமலே இருக்குது. இதன் காரணமாகத்தான் நான் மீண்டும் ஒரு முறை சொன்னேன் பொம்மை முதல்வர்னு. அதை இப்போ ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்து விட்டார் அப்படிங்கிறது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஸோ இது திமுக விசஸ் அதிமுக இந்த வார்த்தை போர் ரொம்ப முற்றி போயிட்டு. முற்றிலாம் ஒன்றும் போல, இது வழக்கமாக இருக்குது தான். இதை விட கேவலமெல்லாம் போயிருக்கு. இப்போ இன்னும் அவ்வளோ கேவலமாக போல. பொம்மை முதல்வர் அரைவேக்காடுன்றதெல்லாம் சாதாரண வார்த்தை. இதுக்கே குதிச்சா எப்படி? இதை விட கேவலமாலாம் எவ்வளோ பேசியிருக்காங்க, இன்னும் வல்கரெல்லாம் பேசியிருக்காங்க. இது என்னது? இதுக்கெல்லாம் போய் குதிச்சுக்கணும் திமுக அண்ணா திமுகவும் 2 பேரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இதில் ஒன்றுமே கிடையாது. அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு 2மே அன்பார்லிமெண்ட்ரி கிடையாது. பொம்மை முதலமைச்சர் என்பது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டோ அவதூறான வேர்டோ கிடையாது, ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விமர்சனம் தான். அதே போல் அரைவேக்காட்டுத்தனமான என்பது தவறான வார்த்தையோ அவதூறான வார்த்தையோ கிடையாது, அதுவும் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். பிரச்சனை அது கிடையாது. சொல்லப்படுறது விஷயம் என்ன? பல விஷயங்கள் முதலமைச்சருக்கு தெரியலன்னு அவர் சொல்கிறாரு, அதுக்கான உதாரணங்களையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்காதீங்க. தொடர்ந்து நாளும் பொழுதும் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கிட்டு கிடக்குது. ஆங்காங்கே பல படுகொலைகள் நடக்கிறத பார்க்குறோம். சில இடங்களில் பாலியல் வன்கொடுமைகள் மூதாட்டி வரைக்கும் நிகழ்கிற பார்க்குறோம். இதெல்லாம் தடுக்க தவறி இருக்குது ஸ்டாலின் மாடல் அரசு அப்படிங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டுறாரு எதிர்க்கட்சி தலைவர். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அது சார்ஜ், அதுக்கு பதில் சொல்லணும். ஆமாம், நிலைமை மோசமாக தான் இருக்குது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு பரவாயில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை நிறைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னுவாங்க. லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக போல. ஆனால் நிறைய சிக்கல்கள் இருக்குது லா அண்ட் ஆர்டரில், அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவருக்குள்ள சொல்லக்கூடிய விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக திமுக எடுத்துக்கணும். மாறா அதை விட்டுட்டு நீ அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம்னு பேசுவது அபத்தமானது.
நாங்கள் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணலான்னு இதே தான் வந்து ஸ்டாலின் தான் கேட்டார், எதிர்க்கட்சியில் கேட்டார். அப்புறம் அதே பதில் தான் இன்னைக்கு உங்களுக்கு வரும். டாஸ்மாக் ஊழியர்கள் இருக்கக்கூடிய பல சங்கங்கள் போய் வந்து ரவுடி பசங்க மிரட்டுறாங்கன்னு டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வினோதம் உங்கள் கவர்மெண்ட்டில் தான் நடந்தது. இது வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட்டில் கூட நடந்தது இல்லை. எல்லா தொழிற்சங்கங்களும், திமுக தொழிற்சங்கம் உட்பட, டாஸ்மாக் ஊழியர்களை ரவுடி பசங்க மிரட்டுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக ரவுடி பசங்க மிரட்டுறாங்கன்னு பாதுகாப்பு கேட்டு உங்கள் தொழிற்சங்கம் உட்பட டிஜிபி கிட்ட புகார் கொடுத்தாங்க. தோமுசாவே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அப்போ இது என்ன கவர்மெண்ட்னு கேட்குற நியாயமான கேள்வி தானே. ஆளுங்கட்சியின் தொழில் சங்கம். ஆமாம், அவன் கேட்குறான். அப்போ எவ்வளோ நடந்திருக்குது இல்லை இங்கே. அதனால் எடப்பாடியோட குற்றச்சாட்டுகளை அரசு ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கணும். மாறா நீ அதை சொன்ன இதை சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறது ரொம்ப அபத்தமானது. ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் மீது வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக இந்த விஷயம் வந்து காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு சற்று அரசியல் ரீதியாக பின்னாடி ஏற்பட்டிருக்கு. முக்கியமான பதவியில் ஏடிஜிபி. கண்டிப்பாக இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, நிறைய சம்பவங்கள் நடக்குதுங்க. ஆனால் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு ஏடிஜிபி லெவல் ஆஃபீஸர் மேலேயே வந்து ஆமாம் இவர் செஞ்சுருக்காருன்னு அரசு வழக்கறிஞரே போய் நீதிமன்றத்தில் சொல்கிறாருன்னா அது வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு செயலாக பார்க்கணும். வழக்கமாக போலீஸ் லாபியை காப்பாற்ற தான் கவர்மெண்ட் முயற்சி பண்ணும். இந்த முறை வந்து அவங்க கோர்ட்லேயே போய் சொல்கிறாங்க. பட் கைது என்பது வந்து ஹைகோர்ட் உத்தரவு போட்டது தவறு என்பது தான் சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து. நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ கைது நடவடிக்கை தவறுன்னு சொல்லியாச்சு. அநேகமாக அவரை சஸ்பென்ஷனை இன்றைக்கி சாயங்காலம் ரிவோக் பண்ணிவிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையில் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லும்போது சஸ்பென்ஷனை வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் வழக்கு நடக்கும், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு கேஸ் நடக்கட்டும். பட் நீங்கள் சார்ஜ் அரெஸ்ட் பண்ணுன்னு கோர்ட்டு சொன்னது தவறு என்பதுதான் உச்சநீதிமன்றத்தோட கருத்து. அது நியாயமான கருத்து. உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்னும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது ஒரு காரணத்தை வச்சு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இப்போ காதல் திருமணங்களுக்கு எதிரான போக்கு தமிழ்நாட்டில் அதிகரித்து வருவது ரொம்ப ஆபத்தானது. இதில் 2 பேரும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால் தலித் ஆங்கிள் வரல உள்ள. பக்கம் எம்பிசி ஒரு பக்கம் பிசி. ஆமாம், அதனால் தலித் ஆங்கிள் உள்ளே வரல. அதர்வைஸ் வந்து இது இன்னும் தலித் ஆங்கிள் இருந்ததுன்னா இது இன்னும் சிக்கலாக இருக்கும். ஸோ காதல் திருமணங்களுக்கு எதிரான போக்கு தமிழ்நாட்டில் அதிகரித்து வருது. அதுதான் நம்ம ஏற்கனவே பேசணும். திராவிட மாடல் ஆட்சியோட மிகப்பெரிய வீழ்ச்சி, வெட்கக்கேடுன்னு. கலப்பு திருமணங்கள் குறைந்து வரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்று சில புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் அடிப்படையில் ஒரு சமுதாய இயக்கம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அது உண்மை என்றால், அண்ணா வழி வந்த அரசு என்றால், காதல் திருமணங்களுக்கான இந்த தடையை இந்த அரசு நீக்க வேண்டும். எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் நீங்கள் எப்படி கவர்னர்கிட்ட போய் நான் எந்த பெட்டிஷன் கொடுத்தாலும் கவர்னருக்கு அதை கையெழுத்து போடுறதை தவிர வேறு வழி இல்லைன்னு வாதிடுறீங்களோ, அந்த மாதிரி 21 வயது 18 வயது நிரம்பி ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அந்த திருமணத்தை நடத்தி வைத்து அவர்களுக்கு முழு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது தவிர திராவிட மாடல் ஆட்சிக்கு வேறு எந்த வாய்ப்பும் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்படி செய்யலைன்னா இது திராவிட மாடல் ஆட்சியே கிடையாது. இவர்கள் போலித்தனமாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அண்ணா பெயரை சொல்லி இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் என்ற அர்த்தம். அதான் இதிலிருந்து கற்றுக்கூடிய பாடம். இதுவரை உங்கள் பல்வேறு கதைகளை எங்களுக்கு நன்றி.